இந்த நாளிலே கர்த்தர் அடிமை மறைத்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. மீண்டுமாய் நேற்று தினத்தில் நம்ம தியானித்தது போல அதை தொடர்ந்து நாம் தியானிப்போம். கூப்பிடு கேட்பார் என்கிற தலைப்பின் கீழாக நேற்று தினத்தில் நான் பேசினது வார்த்தையை தொடர்ந்து உங்களோடு கூட பேசும்படி கர்த்தரால் ஏவப்பட்டுக்கிறேன். 34ஆம் சங்கீதம் அதனுடைய 17வது வசனத்தை நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். அதை தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். 34:17 நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி விடுகிறார் என்று சொல்லி நேற்று தினத்தில் நம்ம தியானித்தோம். அப்போது நேற்று நான் சொன்னது போலவே ஆண்டவர் நீதிமான்கள் கூப்பிடுகிற சத்தத்தை ஆண்டவர் மிகவும் எதிர்பார்க்கிறார். நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் ரொம்ப ஆசையாக பிரியமாக என் பிள்ளைகள் என்னை கூப்பிடுவார்களான்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஏக்கத்தோடு நம்மிடத்தில் நேற்று தினத்தில் பேசினார். அப்போது நீதிமான்கள் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அதிகமாக கூப்பிடுவர்கள். நீதிமான்கள் அதிகமாக ஆண்டவரை கூப்பிடணும். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் எல்லா தேவைகளிலும் கர்த்தரை அதிகமாக கூப்பிடுகிற பிள்ளைகள். நேற்று தினத்தில் அதை தொடர்ந்து ஆண்டவரை ஏன் கூப்பிடணும் அப்படின்னா 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் அதில் 19வது வசனம் நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 22 19வது வசனம். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். நல்லா கவனிக்கணும். ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இந்த 24வது வருஷத்தின் கடைசி மாதத்தில் இன்னும் சில நாட்களில் இந்த 24வது வருஷத்தை நம்ம முடிக்க போகிறோம். ஏன் ஆண்டவரை கூப்பிடணும் அப்படின்னா இந்த 24வது வருஷத்தில் அநேக பேருக்கு, நம்முடைய சபை விசுவாசிகளுக்கு அநேக பேர் ஆண்டவரை கூப்பிடும்போது அவர்களுக்கு விரோதமாக எழும்பின அநேக ஆயுதங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அநேக உபத்திரவத்தை கர்த்தர் மாற்றி அநேக இடுக்கண்களில், அநேக பிரச்சனைகளில், அநேக ஸ்தோத்திரம் அவமானப்படுகிற வேலையில், மனுஷரால் கைவிடப்படுகிற வேலையில் நாம் ஆண்டவரை கூப்பிட்டு இருக்கிறோம். கர்த்தரும் நமக்கு ஆதரவாய் இருந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரை ஏன் கூப்பிடணும் அப்படின்னா நமக்கு எதிராய் வருகிற எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் மாற்றுவதற்கு, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தடைகளும் கர்த்தர் உடைப்பதற்கு, நமக்கு விரோதமாய் வருகிற ஒருவேளை உயர்வை, ஒருவேளை அது வேலையில் செய்கிற வேலையின் உயர்வாக இருக்கலாம், நல்ல போஸ்டிங்காக இருக்கலாம், அல்லது நமக்கு வருகிற இன்க்ரிமெண்ட் தடையாக இருக்கலாம், ஒருவேளை நம்ம செய்கிற வியாபாரத்தில் நல்ல வியாபாரம் ஆகக்கூடாதபடி இருக்கலாம். அப்போது இவை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் அடைக்கப்பட்ட வாசலாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, இந்த வார்த்தை சொல்லுது, என் ஆபத்து நாளில், நம்முடைய ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய். இன்னைக்கு மனுஷனுடைய ஆதரவு சும்மா கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம். ஆனால் கர்த்தருடைய ஆதரவு நீதிமான்களுக்கு எது வரைக்கும் அப்படின்னா மரண பரியந்தம், அதாவது பரலோகம் போகிற வரைக்கும் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருப்பதற்கு ஆண்டவரை கூப்பிடுங்க. நேற்று தினத்தில் சொன்னேன், பதிமை குருடன் ஆண்டவரை கூப்பிடுகிறான், அப்படி சத்தம் கேட்கல, ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வரல, திரும்ப கூப்பிடுறான், இன்னும் ஆண்டவர்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அப்போ கூப்பிடும்போது எல்லாம் போகிற சீஷர்கள் மனிதெல்லாம் அந்த மனிதனை பார்த்து, நீ என்ன பண்ணாத, கூப்பிடாத அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்தோத்திரம் கூப்பிடுகிற மனுஷனை தடை செய்கிறது குறித்து பார்த்தோம். ஆனாலும் முன்னிலும் அதிகமான சத்தத்தோடு அந்த குருடன் ஆண்டவரை கூப்பிடும்போது ஆண்டவரே திரும்பி வந்து, ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வரல. நல்லா கவனிக்கணும், இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனுஷன் ஆண்டவர் இடத்துல கூப்பிடும்போது, இந்த பதுமை குருட ஆண்டவரை கூப்பிடுறான், ஆண்டவரிடத்துலேருந்து பதில் வரல. சீசர்கிட்ட சொல்லி நான் என்ன தேவை அப்படின்னு சொல்லி அந்த மனுஷிட்டு கேளுன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பலை. அல்ல கூட வந்த ஜனங்களிடத்துல என்ன தேவை அப்படின்னு சொல்லி விசாரிக்கல. அவன் முன்னிலும் அதிகமாய் ஆண்டவரை கூப்பிடும்போது ஆண்டவரே பக்கத்தில் வந்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். அப்போ நம்ம முன்னிலும் அதிகமாய் ஆண்டவரை கூப்பிடும்போது, அதுதான் நேற்று தினத்தை சொல்லி நான் கடந்து போனேன். நம்ம கூப்பிடும்போது, ஆண்டவரத்தை ஜெபிக்கும் போது, நமக்கு குடும்பத்திலேயோ அல்லது பக்கத்து வீட்டினாலேயோ அல்லது நம்ம இருக்கிற ஆமீன் மனுஷர்களாலேயோ நமக்கு தடை வந்தாலும் ஆண்டவரை கூப்பிடுகிறத ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தவே கூடாது. அப்போ ஆண்டவரை நீ எந்த அளவுக்கு கூப்பிட்டே இருக்கிறியோ, எந்த அளவுக்கு அது டிஸ்டர்ப் இருக்கலாம், அல்லது உன் தேவை சந்திக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவர்கிட்ட இருந்து பதில் வராமல் இருக்கலாம்.
ஆனாலும் நீதிமான்களுடைய வேலை ஆண்டவரை கூப்பிடணும். அப்போது சரி, ஏன் ஆண்டவரை கூப்பிடணும் அப்படின்னா, அதில் முதல் பாயிண்ட்டு, என் ஆபத்து நாளில் விடுதலை தருகிற ஆண்டவர். ஆண்டவரை ஏன் கூப்பிடணும்? நமக்கு ஆபத்து நாளில் நமக்கு விடுதலை தருகிறவர் அவர் தான். அதுதான் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ஆபத்து வரும்போது, நெருக்கம் வரும்போது, பண கஷ்டம் வரும்போது, அல்லது தனிமை என்கிற சூழ்நிலை வரும்போது விசாரிக்காம, ஸ்தோத்திரம், வேதம் சொல்லுது விசாரிப்பாரற்ற தேசம். ஒருவேளை அப்பேற்பட்ட சூழ்நிலை வரும்போது எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஆதரவு, நீங்க தான் ஆண்டவர் எனக்கு துணை, நீங்க தான் ஆண்டவர் எனக்கு கேடகம், நீங்க தான் அடைக்கலும். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட நம்ம செபிக்கிறோம். இங்க வேதம் சொல்லுது ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. மனுஷன் ஆபத்து வரும்போது நம்ம ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்றான். மனுஷனை உதவி நாடி போனா எனக்கு வேலையா இருக்கிற, கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன்னு சொல்றான். ஆனா ஆண்டவரே வாண்டடா சொல்றாரு, உனக்கு ஆபத்து வரும்போது, உனக்கு இடுக்கண் வரும்போது, உனக்கு நெருக்கங்கள் வரும்போது என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரே பர்மிஷன் கொடுக்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அடுத்தது ஆண்டவரை கூப்பிடும்போது என்ன சொல்றாரு? நான் உன்னை விடுவிப்பேன். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட தேவையா இருக்கட்டும், ஆபத்து காலத்துல நீங்க என்னை நோக்கி கூப்பிடுவீங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்போ ஆண்டவர் உன்னை விடுவித்த பிறகு அடுத்த லைன் சொல்லுது, நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் செய்ததை எண்ணி, ஆண்டவர் எனக்கு நன்மை செஞ்சாருங்க. யார் சொல்லுவோம்? ஆபத்து வரும்போது எந்த ஒரு மனுஷன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அவங்க அந்த ஆபத்திலிருந்து ஆண்டவரை விடுவிக்கும் போது அவங்க செய்ய வேண்டிய வேலை மகிமைப்படுத்துவோம். நல்ல அந்த வார்த்தை சொல்லுது, நான் உன்னை நிச்சயம் விடுவிப்பேன், நிச்சயம் விடுவிப்பேன். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், உனக்கு விரோதமாக எத்தனை ஆயிரங்கள் எழும்பினாலும் நான் உன்னை விடுவிப்பேன். அப்போ விடுவிக்கிற ஆண்டவரை இன்னைக்கு அநேக மனுஷருக்கு தடையா அநேக பேர் என்ன பண்றான்? எழும்புறான். இன்னைக்கு அநேக பேர் வாழ்க்கையில் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடாது, சமாதானமாக இருக்கக்கூடாது, கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்னைக்கு சூனியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம யார் பண்ணுறான்? நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க தான். நான் ரொம்ப அவங்க தாங்க அப்படின்னு சொல்லி யாரை நம்புகிறோமோ அவங்க தான் நமக்கு விரோதமாய் நமக்கு சூனியம் பண்ணுறான். இந்த காலம் இன்னைக்கு மனுஷனை கூப்பிடாத, மனுஷனை விட, ஊழியக்காரர்களை விட நீ ஆண்டவரை கூப்பிடும்போது அவர் தாங்க உங்களை விடுவிக்கிற ஆண்டவர். அவர் தான் உங்களை விடுவிப்பார். அது எப்பேற்பட்ட கட்டுகளாக இருக்கட்டும், திருமணமாக கூடாதபடி கட்டுகள் இருக்கலாம், அல்லது பிள்ளை பெறக்கூடாதபடி கட்டுகள் இருக்கலாம், நல்ல வீட்டை கட்டக்கூடாதபடி கட்டுகள் இருக்கலாம். நீ எந்த ஒரு ஸ்தோத்திரம், ஒரு உயர்வான வழிகளை நீ வகுக்கூடாது, பிளான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அடைக்கப்பட்டு இருக்கலாம், கட்டப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு சபையே இந்த வசனத்தின்படி நீ கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களை விடுவிக்கிற தகப்பன். ஆண்டவரே சொல்றார், நீ என்னை கூப்பிடு, நான் உங்களை விடுவிப்பேன். சரி, வேகமாக சொல்லி கடந்து போறேன். ஒன்று, ஏன் ஆண்டவரை கூப்பிடணும் அப்படின்னா அவர் ஆபத்து நாளில் நமக்கு விடுதலை தருகிற தகப்பன். சரி, ரெண்டாவது ஏன் ஆண்டவரை கூப்பிடணும் அப்படின்னா என் ஆபத்து நாளில் என் ஜெபத்தை கேட்கிற தகப்பன். முதல் பாயிண்ட் சொன்னேன், ஆபத்து நாளில் நமக்கு விடுதலை தருகிற தகப்பன், அவரை கூப்பிடணும். ரெண்டாவது ஏன் ஆண்டவரை கூப்பிடணும் அப்படின்னா என் ஆபத்து நாளில் அவர் என் ஜெபத்தை கேட்கிற தகப்பன். இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். மனுஷன் நான் பிஸியா இருக்கிறேன்னு சொல்றான். இன்னைக்கு நிறைய மனுஷன் வீட்டுக்குள்ள இருந்துட்டே நான் இல்லைன்னு சொல்றான். ஏன்? ஐயோ அவங்க வந்திருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை, அதில் போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தலையிடக்கூடாது, அதில் போய் நம்ம நிற்கக்கூடாது, அதில் நானும் ஒரு ஆளாக என்ன பண்ணக்கூடாது, போய் நான் மாட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மனுஷனுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன் ஆபத்தில் என்னை கூப்பிடு. வாசிக்கலாம் 20ஆம் சங்கீதம், அதில் முதல் வசனம், 20ஆம் சங்கீதம் அதனுடைய முதல் வசனம் சொல்லுது, ஆபத்து நாளில் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பாராக. 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆபத்து நாளில் சபையே, ஆபத்து வந்துச்சா, பிரச்சனை வந்துச்சா, திடீர்னு சடுதியாய் வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க, முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், திக்குமுக்கு ஆடிட்டுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த வசனம் சொல்லுது, உன் ஆபத்தில் உன் சத்தத்தை கேட்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார், கூப்பிடு. உன் ஆபத்தில் நீ நம்பினவங்களாம் கைவிட்ட பிறகும்,
கடைசி வருவோம், கடைசி வரைக்கும் அவங்க தான் கூட வருவாங்கன்னு நம்பின மனுஷரெல்லாம் கைவிடப்படுகிற நிலைமையில் இன்னைக்கு அநேகருடைய அனுபவம் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு மனுஷனை நம்பினவங்களாம் இன்னைக்கு ஆமீன் அவங்க உதவி அற்றவர்களாக தான் இருக்கிறாங்க, உதவி பெற முடியாதவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வார்த்தை சொல்லுது, ஆபத்து நாளில் கர்த்தர் ஏன் ஜெபத்தை கேட்பாராக. ஏன் ஜெபத்தை நீங்கள் அந்த விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் என் சத்தத்தை கேட்பாருங்க, ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதிலை தருவார். அப்போ ரெண்டாவது சொல்றேன், ஏன் ஆண்டவரை கூப்பிடணும்னா என் ஆபத்து நாளில் அவர் தாங்க என் ஜெபத்தை கேட்கிற தகப்பன். வேதம் சொல்லுது, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் அவருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்குது என்று பைபிள் சொல்லுது. அப்போ நீ வீட்டிலிருந்து கூப்பிடுறியோ, சபையிலிருந்து கூப்பிடுறியோ, வேலை செய்கிற இடத்துல கூப்பிடுறியோ, நீ எங்கிருந்து கூப்பிட்டாலும் ஆண்டவரின் சத்தத்தை கேட்கிற ஒரு தகப்பன் ஜெபத்தை. சரி, அப்போ மூன்றாவது ஆண்டவர் ஏன் கூப்பிடணும் அப்படின்னா 18ஆம் சங்கீதம் 18வது வசனத்தில் மூணாவது, ஆபத்து நாளில் கர்த்தர் நமக்கு ஆதரவு தருவார். வாசிங்க 18:18, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அன்னைக்கு அநேக பேர் நினைக்கிறாங்க, எனக்கு ஆதரவே யாருமே இல்லைங்க, எனக்கு ஆதரவு சொல்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. நான் பணம் சம்பாதிக்கும் போது என்கிட்ட ஒரு 10 ரூபாய் சேர்த்து வைக்கும் போது அநேக மனுஷன் வந்து என்ன விசாரித்தான், அநேக பேர் சாப்பிட்டியான்னு விசாரித்தான், நல்லா தூங்கினியான்னு சொல்லி கேட்டான். ஆனால் இப்போது நம்ம பணம் இல்லாத நிலைமையில் கொஞ்சம் தாழ்ந்து போகும்போது இன்றைக்கி எந்த மனுஷனும் நமக்கு ஆதரவாக இருப்பதே இல்லை. உங்கள் அனுபவங்களுக்கே நான் விட்டுறேன், உங்கள் அனுபவத்துக்கு விட்டுறேன். இன்னைக்கு நமக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் எல்லா நிலைமையிலும். அந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தர் தாங்க எனக்கு ஆதரவாக இருந்தார், கர்த்தர் தாங்க. இது 24வது வருஷத்தை முடிக்க போகிற சபையே, உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தான் நமக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார். இன்னைக்கு அநேக இரவில் நம்ம தனிமையில் அழுது செபிக்கும் போது கர்த்தர் தான் நம்மை தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி இருக்கிறார். அநேக நெருக்கத்தின் மத்தியில் சோர்ந்து போய் இருக்கும்போது, கலக்கத்தின் மத்தியில் ஆண்டவர் தான் நமக்கு ஆதரவாய் இருந்தார். அப்போ நீதிமானுடைய வேலை என்ன? அவரை கூப்பிடணும். சத்தத்தை கேட்கிற நம்ம வேலை என்ன? ஆண்டவரை கூப்பிடணும். ஆண்டவர் தான் ஆதரவு. நான்காவது ஏன் ஆண்டவரை கூப்பிடணும் அப்படின்னா, என் ஆபத்து நாளில் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற தகப்பன். நான்காவது பாயிண்ட் சொல்கிறேன், என் ஆபத்து நாளில் உயர்ந்த அடைக்கலமானவர். 20ஆம் சங்கீதம் அதுலேயே முதல் வசனம் சொல்லுது, ஆபத்து நாளில் அவர் தான் நம்ம ஜெபத்தை கேட்கிற தகப்பன். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். எந்த மனுஷனுக்கு கொடுக்க முடியாத அடைக்கலம், எந்த மனுஷனுக்கு கொடுக்க முடியாத பாதுகாப்பை உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிற நம்முடைய தெய்வம் அவர் நமக்கு கொடுப்பார். 91ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிழலில் என்ன பண்ணுவான்? தங்குவான். அப்போ நம்ம ஏன் ஆண்டவரை கூப்பிடணும்? அவர் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம், அவர் தான் உயர்ந்த அடைக்கலம். சபையே, எது நினைச்சு என்ன பண்ணாத, சோர்ந்து போகாத. எந்த சூழ்நிலை நீ எந்த நிலைமையில் இருக்கிறியோ சோர்ந்து போகாத. எல்லா நிலைமையிலும் நம்ம சத்தத்தை கேட்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை என்னையும் விட்டு விலகுவதே இல்லவே இல்லை, வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. விட்டு விலகாத ஒரு தகப்பன். சரி, ஐந்தாவது ஏன் ஆண்டவரை கூப்பிடணும்? 46ஆம் சங்கீதம் அதில் முதல் வசனம் வாசிக்கலாம். 46ஆம் சங்கீதம் அதில் முதல் வசனம் வாசிக்க பார்க்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாக இருக்கிற ஒரு தகப்பன். ஆபத்தில் நமக்கு அடைக்கலம். ஆபத்து வரும்போது நமக்கு அனுகூலமாக நம்ம அருகிலே நம்ம பக்கத்திலேயே இருக்கிற ஒரு தெய்வம். அந்த தெய்வம் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கணும். அப்போ இந்த தெய்வம் வேதம் சொல்லுது, என்றென்றும் சதா காலங்களில் அவர் நம்முடைய தெய்வம், அவர் உங்களுடைய தெய்வம். இன்னைக்கு மனுஷரை சொந்தம் கொண்டாடுறோம், ரத்த சொந்தத்தை எங்க அப்பா எங்க அம்மா எங்க அண்ணன் உரிமை கொண்டாடுறோம். அவங்களை விட ஆண்டவரை தான் அதிகமாக. அவர் தாங்க இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் உங்களுடைய என்னுடைய தெய்வம்.
அப்போ அந்த தெய்வம் அவரை கூப்பிடுகிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் தயங்குறோம். அவரை கூப்பிடுறதுக்கு நீ நிறைய பேர் என்ன பண்ணுறோம், மறந்துடுறோம். அப்போ இந்த வார்த்தை சொல்லுது, அவர் தாங்க அவனை விடுவிக்கிற தெய்வம். அவர் தான் உங்க நிலைமைகளை மாற்றுகிற ஒரே ஒரு தெய்வம் அவர் தான். அவரை கூப்பிடுங்க. அதுதான் 4ஆம் சங்கீதம் இன்னும் எப்படி ஆண்டவரை கூப்பிடணும். 4ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அவர் கேட்பார். அவர் கேட்பாருங்க, கேட்பார். இன்னைக்கு சபையே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு மறக்காதீங்க. ஆண்டவரை கூப்பிடுவதற்கு ஒரு நாளும் வெட்கப்படாதீங்க. இந்த வார்த்தை சொல்லுது, அவர் ஆபத்து நாளில் நமக்கு விடுதலை தருகிறவர். 2வது, ஆபத்து நாளில் நம்ம ஜெபத்தை கேட்கிற தெய்வம். 3வது, என் ஆபத்து நாளில் ஆதரவு தருவார். 4வது, என் ஆபத்து நாளில் உயர்ந்த அடைக்கலமானவர். 5வது, ஆபத்து நாளில் அனுகூலமான துணையமானவர். இந்த தெய்வம் உங்களையும் என்னை உயர்த்துவதற்கு நீ எழுந்து காலையில் முதல் ஆண்டவரை கூப்பிடுங்க. முதல் சாம், அது 12 மணியாக இருக்கலாம், 1 மணியாக இருக்கலாம், 2 மணியாக இருக்கலாம். எப்போவோ நீ எழுந்த உடனே நீ கூப்பிடுகிற சத்தம் ஆண்டவராக தான் இருக்கணும். ஆண்டவராக தான் இருக்கணும். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை கூப்பிடாம நிறைய பேர் பிரச்சனையில் மாட்டின உடனே தான் நம்ம ஆண்டவரை கூப்பிடுறோம். வருகிற ஆபத்துக்கு முன்னாடியே ஆண்டவரை கூப்பிட்டா நம்ம விடுவிப்பார். ஆனால் ஆண்டவரை கூப்பிடுறதில்லை. மனுஷனை கூப்பிடுறோம். எழுந்த உடனே ஃபோன் எடுத்துட்டு ஓடிச்சவங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களை கூப்பிடுவாங்களான்னு எதிர்பார்க்குறேன். என் பிள்ளைங்க என்கிட்ட வந்து ஜெபிப்பாங்களான்னு எதிர்பார்க்குறேன். என் பிள்ளைங்க அவருடைய தேவைகளை என்கிட்ட எனக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா, எனக்கு கட்டளிடுவாங்களான்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அன்னைக்கு நிறைய பேர் சபையே நீ கூப்பிடும்போது அவர் எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மை விடுவிக்கிற ஒரு தெய்வம். சத்தமிட்டு கூப்பிட்டா ஆண்டவரே நேரில் வந்தாரு. நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்படி கண்களை மூடி, இதுவரை நம்ம ஆண்டவரை கூப்பிடாம இருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி இன்னைக்கு தியானித்த வார்த்தையின்படி எந்தெந்த சூழ்நிலையில் ஆண்டவரை கூப்பிடும்போது நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி தியானிச்சோமே, எத்தனை பேர் கூப்பிட ஆயத்தமா இருக்கிற? ஆண்டவரே என் வாழ்க்கையில் வாங்கன்னு எத்தனை பேர் ஆண்டவரை கூப்பிட இருக்கிற? சகையை எதிர்பார்த்தான். ஆண்டவரே வீட்டுக்குள்ள நேரில் வந்து சகையை இறங்கி வா, நான் வீட்டில் தங்கணும். கூப்பிடுங்க. ஆண்டவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே திரும்பி வந்து உனக்கு உதவி செய்வதற்கு உன் சத்தம் இனி போதாது. கூப்பிடுகிற சத்தம் போதாது. இன்னும் முன்னிலும் அதிகமாக ஆண்டவரை கூப்பிடு. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னானே, ஆண்டவரே நேரில் வந்து நான் உனக்கு என்ன செய்யணும்? பார்வை அடையணும். ஆண்டவரே, நீ இந்த அறிவு இல்லாம அநேக பேர் நாமளும் ஆவியில குருடலா இருக்கிற நாம ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்பட்டு, ஆண்டவரே ஆகாரின் கண்களை திறந்தது போல எங்க கண்களை கர்த்தர் திறப்பீராக. கண்களை திறந்தவுடனே பக்கத்திலே இருக்குது நம்ம எதிர்பார்ப்பு, ஆசீர்வாதம். ஆகாருடைய எதிர்பார்ப்பு, அம்பு பாய தூரத்தில் போய் நின்று பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி நின்ன போது, ஆகாரே இப்ப என்ன நடந்துச்சு? பக்கத்திலே இருக்குதுங்க ஆசீர்வாதம். அதுவரைக்கும் ஆகாருக்கு தெரியல, பக்கத்தில் தான் அந்த தண்ணீர் இருக்குது என்பது தெரியல, கண்கள் திறக்கப்படலை. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கும் கண்கள் திறக்கப்படலை. ஆசீர்வாதம் என்கிட்ட என் பக்கத்திலேயே நான் பெற்றுக்கொள்கிற தூரத்தில் தான் இருக்குது, கண்கள் திறக்கப்படலை. கூப்பிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிடுகிற யாரும் இன்னைக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இன்னைக்கு கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என் உயர்வு எப்போ? ஆண்டவரே என் நிலைமை என்னைக்கு மாற? ஆண்டவரே என் சூழ்நிலை என்னைக்கு மாற? ஆண்டவர் அப்பா கிட்ட கேளுங்க. அவர் தான் நமக்கு வாழ்வு. கேளுங்க. இன்னைக்கு கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க. நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் எல்லாமே, எங்க ஏக்கோந்தான் எல்லாமே, நீங்க தான் எல்லாமே, எங்க ஏக்கோந்தான் எல்லாமே, சித்தோ
செய்யணுமே, செய்து முடிக்கணுமே, சித்தம் செய்யணுமே, செய்து முடிக்கணுமே. நீங்கதான் எல்லாமே, உங்க ஏக்கோந்தா எல்லாமே. நீங்க தான் ஆண்டவரே, எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. கேட்ட சத்தியத்தின்படி உம்மை கூப்பிடுவதற்கு கர்த்தர் அந்த உணர்வை தாரும். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கங்களையும் நீக்கி விடுவித்தார் என்று வேதம் சொல்லுதே. கூப்பிடுங்க, விடுதலை பெறுவதற்கு கூப்பிடுங்க. ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன், ஆண்டவரை கூப்பிடு, அவர் தான் உனக்கு எல்லாம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உதவி செய்யும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதி. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மாறாத ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.